எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சங்கீதா மேம், மாஸ்டர் டீச்சர் வேதாந்து. கைஸ், நான் இப்ப சொல்ல போறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீட் 2026 இல்லைன்னா 2027க்காக. என்னன்னா, முதல்ல நம்மளுக்கு என்டிஏ ஒரு கிளியரா ஒரு சிலபஸ் கொடுத்துருக்கு. அதுக்காக என்சிஆர்டி புக்கு இருக்கு. ஆனா கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, என்ன படிக்கணும், என்ன படிக்க கூடாது, என்ன படிக்கணும் விட என்ன படிக்க கூடாது சொல்லி அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்ன படிக்க கூடாதுன்னு தெரிஞ்சா நம்ம டைம் வேஸ்ட் ஆகாது. நிறைய பேர் வந்து டெய்லி ஒரு 3-4 ஹவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சேனல் இல்லைன்னா இன்னொரு சேனல் இந்த மாதிரி மாத்திட்டு அவங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்றாங்க. ஸோ தயவு செய்து ஒரு டீச்சர் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஒரு புக் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொல்ற போறது வந்து லாஸ்ட் இயர் நீட் ஏர் 46 ரேங்க் எங்க ஸ்டூடெண்ட் கிடைச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க இப்ப எய்ம்ஸ் பாட்னா புவனேஸ்வர்ல இருக்காங்க நிறைய பேரு. அதுவும் நேத்து இன்னொரு நியூஸ் என்னன்னா, என்னோட பழைய ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் மை ஸ்டூடெண்ட், he got air 980 rank in NEET PG. Now he is going for MD radiology. இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நான் போக போக என்னோட கிளாஸ்ல அதை ரிவீல் பண்றேன். கைஸ், இப்ப நான் சொல்ல போறது வந்து நான் படிச்ச புக்ஸ் இல்ல, அவங்க எல்லாம் படிச்ச புக்ஸ் என்னன்னு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நான் வந்து ஒரு இப்போ பயாலஜினா நான் கண்டிப்பா சொல்லுவேன், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் அவங்கலேருந்து நான் வாங்கின இன்ஃபர்மேஷன், அவங்கலேருந்து நான் எடுத்த இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்துட்டு நான் உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்றப்ப அவங்க எல்லாம் புக்ஸ் யூஸ் பண்ணாங்க. அது ஆல் இண்டியா ரேங்க் ஹோல்டர்ஸ் இப்ப எய்ம்ஸ்ல இருக்காங்க. ஸோ இப்ப நம்ம பார்க்க போறது வந்து த பெஸ்ட் ரிசோர்சஸ் தட் ஏர் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்ட். ஸோ முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர் சொல்றேன், இதே யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்ல, ஆனா இதுக்காக ஒரு ப்ரூஃப் இருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அவங்க அந்த மாதிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், எய்ம்ஸ் காலேஜஸ்க்கு போனாங்க. ஸோ லெட்ஸ் ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஸோ முதல்ல வந்து நான் கெமிஸ்ட்ரியில ஆரம்பிப்பேன். நிறைய பேர் என்னன்னா பயாலஜி தான் சொல்லுவாங்க. பயாலஜில வந்து 85% என்சிஆர்டி தான். முதல்ல நம்ம இந்த கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், அவங்க எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கெமிஸ்ட்ரி பார்த்துட்டீங்கன்னா, பர்டிகுலர்லா கெமிஸ்ட்ரி, ஸோ கெமிஸ்ட்ரியில வந்து உங்களுக்கு இன்ஆர்கானிக், பிசிக்கல் அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்குமா? ஸோ இருக்கும். ஸோ அதனால அவங்க வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு நிறைய ஆன்லைன் லெக்சர்ஸ், என்சிஆர்டி, கிளாஸ் நோட்ஸ், பிவைக்யூஸ், இதுதான் அவங்க பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணது. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீங்க பார்த்துட்டீங்கன்னா நிறைய ஆன்லைன் லெக்சர்ஸ், அதுக்கப்புறம் யூடியூப் லெக்சர்ஸ், கிளாஸ் லெக்சர்ஸ், என்சிஆர்டி, கிளாஸ் நோட்ஸ், பிவைக்யூஸ் இதுதான் ஃபாலோ பண்ணாங்களா. அதுக்கப்புறம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து என்சிஆர்டி பிளஸ் பிவைக்யூஸ். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு அவங்க ஃபாலோ பண்ணது மெயினா இதுதான், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, என்சிஆர்டி பிளஸ் பிவைக்யூஸ். அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் புக்ஸ் ஃபார் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து அவங்க ஃபாலோ பண்ண புக் இது, ஐஎஸ்சி வத்சல் ஹேண்ட்புக் ஆஃப் கெமிஸ்ட்ரி, இது ஃபாலோ பண்ண சொன்னாங்க. இது வந்து ரொம்ப நல்ல புக்குன்னு சொன்னாங்க எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு வந்து நீங்க எந்த கோச்சிங் எடுத்தாலும் அந்த கோச்சிங் புக்கு போதும். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட் நோட்ஸ் நீங்க கண்டிப்பா எழுதிக்கணும். ஸோ அந்த ஷார்ட் நோட்ஸ், இந்த கோச்சிங் புக்கு, அதுக்கப்புறம் என்சிஆர்டி இதெல்லாம் போதும்னு சொன்னாங்க. எந்த கோச்சிங்கா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கோச்சிங் புக்கா இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஸோ இது வந்து அவங்க சொன்ன இன்னொரு புக் வந்து டாக்டர் ஓபி தண்டன். இந்த புக் வந்து நியூமரிக்கல்ஸ்க்காக படிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க, ஓபி தண்டன். ஓகே. அதுக்கப்புறம் ஸோ இது இன்னொரு புக்கு கெமிஸ்ட்ரிக்காக சொன்னாங்க. இது வந்து பிராக்டிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா, ஜிஆர்பி கெமிஸ்ட்ரி, ஜிஆர்பி நியூ இரா கெமிஸ்ட்ரி. இந்த புக் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாமா. ஸோ கைஸ், அதுக்கப்புறம் எம்எஸ் சௌஹான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மெக்கானிசம்ஸ்க்காக எம்எஸ் சௌஹான் படிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மெக்கானிசம்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க நீங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு புக் வந்து அட்வான்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இதுவும் எம்எஸ் சௌஹான் தான். அட்வான்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ், இதுல நிறைய ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகும் கெமிஸ்ட்ரி. ஸோ அதுக்கப்புறம் கன்சைஸ் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஜேடி லீ, இது இன்னொரு புக்கா. கன்சைஸ் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பை ஜேடி லீ, இது இன்னொரு புக். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி முடிஞ்சிச்சு. நிறைய புக்கை நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு எந்த புக்கு, இதெல்லாம் வந்து லிமிட்டட் ரிசோர்சஸ், இதுக்கு மேல நீங்க போகாதீங்க. அவசரம் இல்லாம நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்காதீங்க. இதுதான் அவங்க கொடுத்த மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் புக்ஸ், அதுதான் நான் சொல்ல போறேன். இதெல்லாம் புக்ஸ் வந்து நீங்க முதல்லயே வாங்காதீங்க, போக 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 ஒன் ஆஃப்டர் ஒன் உங்களுக்கு யூஸ் ஆகும், கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸோ பிசிக்ஸ் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, ஸோ கைஸ் பிசிக்ஸ் வந்து டிசி பாண்டே நிறைய பேர் சொன்னாங்க, எனக்கு கொலீக்ஸ் சொன்னாங்க இந்த புக் பத்தி.
டிசி பாண்டே கான்செப்ட்ஸ் அண்ட் டிரைவேஷன்ஸ், இந்த புக் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அரிஹந்த் நீட் ஆப்ஜெக்டிவ், அரிஹந்த் புக் நீட் ஆப்ஜெக்டிவ் வால்யூம் 1 வால்யூம் 2 2 வால்யூம்ஸ் இருக்கும். இது வந்து நீட் பிராக்டிஸ்க்காகவே இருக்குமா அரிஹந்த் புக். அதுக்கப்புறம் ஹெச்சி வர்மா, இதுவும் நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு. ஹெச்சி வர்மா ஃபார் எம்சிக்யூஸ், டிசி பாண்டே ஹெச்சி வர்மா, இந்த 2 புக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னாங்க பிசிக்ஸ்க்கு. அதுக்கப்புறம் நீங்க பாத்துட்டீங்கன்னா இது இன்னொரு புக் சொன்னாங்க, கான்செப்ட் ஆஃப் பிசிக்ஸ் பை ஹெச்சி வர்மா பார்ட் 1 பார்ட் 2 2 புக் இருக்குமா. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டோட்டல் செட் ஆஃப் 4 புக்ஸ். ஸோ இதுக்கு மேல அவங்க என்ன பண்ணாங்கன்னா லெக்சர்ஸ், கிளாஸ் நோட்ஸ், ரிப்பிட்டேட்டிவா சொல்யூஷன் பண்ணேன்னா ஒரு புக் பார்த்துட்டீங்கன்னா எவ்வளோ சொல்யூஷன் பண்ணிட்டோம், எவ்வளோ சொல்யூஷன் நம்ம சால்வ் பண்ணிட்டோம், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த கோச்சிங் மாடியூலா இருந்தா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்பெசிபிக் மாடியூல் எல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் பயாலஜி, ஸோ த சேவியர் ஆஃப் நீட், நான் எப்பவுமே இதுதான் சொல்ல போறேன், சேவியர் ஆஃப் நீட். டோன்ட் டேக் பயாலஜி அஸ் கிராண்டட். அதுவும் நான் பயாலஜி டீச்சரா இருந்து நான் நிறைய பேருக்கு இதுதான் சொல்றேன், எதுவுமே நீங்க ரொம்ப சின்னதா எடுக்காதீங்க. பயாலஜி ஈஸியெல்லாம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க பயாலஜி ரொம்ப ஈஸி, ரொம்ப ஸ்கோரிங் ஈஸியா பண்ணலாம், ஒரு 45 மினிட்ஸ்ல பயாலஜி எல்லாம் முடிச்சுட்டு பேக்கப் பண்ணி அதுக்கப்புறம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு போங்கன்னு சொல்லி. பயாலஜி நீங்க கரெக்ட் டைமிங்ல பண்ணணும், ஆக்யூரேட்டா பண்ணணும், ஸ்பீடா பண்ணணும். அது 90 கொஸ்டின்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour கண்டிப்பா வேணும், கண்டிப்பா வேணும் இப்ப இருக்கிற பயாலஜி கொஸ்டின்ஸ்க்கு. ஸோ இங்க பாருங்க, ஸோ என்சிஆர்டி ரிப்பீட் 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 ரிப்பீட். See one thing, 85% of the questions are from NCERT. Short. இது நீங்க வேணா நீட் 2026 எழுதுறதுக்கு அப்புறம் கூட பாருங்க, இது வந்து யாரும் சேஞ்ச் பண்ணவே முடியாது. NCERT ரிப்பீட் 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 ரிப்பீட். அதுக்கப்புறம் ட்ரூமேன், இது வந்து என்னோட ஃபேவரட் புக். எதுக்குன்னா இதுல அவுட் ஆஃப் NCERT எல்லாம் நிறைய இருக்கும், ஆனா இது பிராக்டிஸ் பண்ணா நம்மளுக்கு NCERT ரொம்ப ஈஸி ஆகும். எஸ், if you start practicing the Truman, no, NCERT will become very easy. ஒரு சின்ன கான்செப்ட் ஒரு ப்ரிசைஸா இருக்கும் ட்ரூமன் புக். ஸோ ஆப்ஜெக்டிவ் பயாலஜி 2 வால்யூம்ஸ் இருக்கும், வால்யூம் 1 வால்யூம் 2, ரொம்ப நல்லா இருக்கும் இந்த புக். அதுக்கடுத்து யூ ஹாவ் டு சால்வ் NCERT பேஸ்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் MTG ஃபிங்கர் டிப்ஸ். நிறைய பேருக்கு 99% ஆஃப் த நீட் ஆஸ்பிரன்ஸ் வில் ஹாவ் திஸ் MTG ஃபிங்கர் டிப்ஸ். ஸோ இது ஒரு ட்ரெடிஷ்னல் புக் ஆகி போச்சு எல்லாருக்குமே, NCERTக்கு அப்புறம் MTG ஃபிங்கர் டிப்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த புக்ஸ் மட்டும் போதும், நான் சொன்ன மாதிரி இந்த புக்ஸ் மட்டுமே போதும், நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்க வேணாம். இப்பயே நான் நிறைய புக்ஸ் சொல்லிட்டேன், இதுக்கு மேல படிச்சா அதுதான் MBBS ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கணும், சரிங்களா? ஸோ கைஸ், ஸோ ஞாபகமா வச்சுக்கோங்க, நிறைய படிச்சா நம்மளுக்கு நிறைய மார்க் வராது, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாதான் நிறைய மார்க் வரும். உங்க சங்கீதா மேம், மாஸ்டர் டீச்சர் பயாலஜி, வெரி சூன் நான் உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸ் எல்லாம் எடுக்க போறேன். அதுக்காக நீங்க கொஞ்சம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னெல்லாம் சாப்டர்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும், மேம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் படிக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வித்தியாசமா இருக்கு, அந்த மாதிரி சாப்டர்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. நம்ம இனிமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா லைவ்ஸ் எல்லாம் வரப்போகுது. ரொம்ப ரொம்ப நன்றி, பை பை.